வணக்கம். நான் இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இந்து திருமண சட்டம் 1955 இந்துக்கள் திருமணம் செய்யணும்னா இந்து மேரேஜ் ஆக்ட்ல 2 ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யணும்னா என்னென்ன கண்டிஷனை அவங்க நடைமுறைப்படுத்தணும், எந்தெந்த கண்டிஷன் இருந்தா அவங்க திருமணம் செய்ய தகுதியுடையவர்கள் ஆவார்கள் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். இது இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, கண்டிஷன் ஃபார் இந்து மேரேஜ், அது என்னென்ன சட்டத்திட்டங்கள் எப்படி நடைமுறையில் எப்படி இருந்தால் அவங்க திருமணம் செல்லுபடியாகும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். A marriage may be solemnized between any two Hindus, அதாவது 2 இந்தியர்கள் ஆணும் பெண்ணுமாக இருந்து அவங்களுக்கு நாம திருமணம் செய்து வைக்கலாம். அந்த திருமணம் செய்து வைக்கணும்னா the neither party as a spouse living at the time of the marriage, அதாவது திருமணம் செய்யும் பொழுது பெண்ணுக்கோ ஆணுக்கோ எந்த துணையும் ஏற்கனவே திருமணமாகி கணவனாயிருந்த மனைவியாகவோ மனைவியாக இருந்தால் கணவனும் இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு துணையையும் அவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்து, neither party is an idiot or a lunatic at the time of the marriage, அதாவது திருமணம் நடக்கும் பொழுது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் இல்லை இருவருமாகவோ அதாவது மனநிலை சரியில்லாத பைத்தியத்தனமாக இருக்கக்கூடாது. அடுத்த கண்டிஷன், the bridegroom has completed the age of 18 years and the bride the age of 21 years at the time of the marriage. மணமகள் 18 வயது பூர்த்தியாக இருக்கணும், மணமகன் 21 வயது பூர்த்தி செய்து இருக்கணும். அடுத்து, the parties are not within the degree of prohibited relationship unless the custom or usage governing each of them permit of a marriage between the two. 2 பேரும் ஆணும் பெண்ணும் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவராக ஒரே பிளட் குரூப் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அது தடை செய்யப்பட்ட உறவு முறையாக இது கருதப்படுகிறது. இப்படி ஒரே குரூப்ல ஒரே வர்க்கத்துல ஆணோ பெண்ணோ திருமணம் செய்தால் இது வாய்டபுள், இது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப எப்படி இருக்குன்னா, அண்ணன் தங்கச்சியை திருமணம் செஞ்சுக்கிறது, தங்கச்சி அண்ணனை திருமணம் செய்கிறது, ஒரே பிளட் குரூப். அதே போல பெரியப்பா பொண்ணு பெரியப்பா பிள்ளைய, சித்தப்பா பொண்ணு, இப்படி ஒரே பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய உறவு முறையில திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பெரியப்பா பொண்ணு பண்ணக்கூடாது, சித்தப்பா பொண்ணு பண்ணக்கூடாது. அப்படின்னா அப்பாவுடன் உடன் பிறந்த பெண்ணாக இருந்தால், அதாவது அத்தை, அவங்களுடைய பெண்ணை தற்போது சம்பிரதாயம் வழக்கில் திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல அக்கா அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்க தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய அண்ணன் மகளையோ அதாவது அண்ணனாக இருந்தால் தன்னுடைய அக்கா மகனையோ திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் இப்போ இருக்கு. இது ஏற்கனவே தொட்டு அனுமதிக்கப்பட்டதுனால இந்த திருமணம் அதாவது பாதிக்கப்பட்டது, நாட் வாய்டபிள், இது செல்லத்தக்கதுதான். அடுத்து, the parties are not subinders of each other unless the custom or usage governing each of them permit of a marriage between the two. ஒருவருக்கொருவர், அதாவது திருமணம் ஆகக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் பங்காளிகள் அல்ல. சபிந்தாஸ், பிண்டம் வைப்பாங்க இல்லையா, அந்த பிண்டம் வைக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இது செல்லாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த கண்டிஷன் என்னன்னா, மோனோகாமின்னா
Monogamy means having one spouse. Spouse means lawfully wedded wife or husband. மோனோகாமினா ஒரே ஒருத்தருக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன், இப்படிதான், இதுதான் மோனோகாமி. ஆனால் பைகாமின்னு ஒன்று இருக்கு. பைகாமி மீன்ஸ் ஹேவிங் டூ ஸ்பௌசஸ். பைகாமி மீன்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் வைஃப் ஃபார் ஹஸ்பண்ட். அதாவது ஒரு கணவனுக்கு, ஒரு ஆணுக்கு 2 மனைவிகளோ இல்லை ஒரு மனைவிக்கு 2 கணவன்களோ இருக்கக்கூடாது. இப்போ இன்னொன்று, திருமணம் ஆகும்போது ஏற்கனவே ஒரு ஆணுக்கு துணையாக ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடாது. அதே போல் பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடாது. இதெல்லாம் செல்லத்தக்கது இல்லை. இப்போ இந்த விளைவுகள், if the persons having a spouse living at the time of the marriage are not divorced, marries again, she is guilty of bigamy under 17. என்ன சொல்றாங்கன்னா, if the person having a spouse living at the time of marriage are not divorce ஆகாம இன்னொரு மனைவியோடோ இன்னொரு கணவனோடு சேர்ந்திருந்தா, அதாவது திருமணம் புதிதாக திருமணம் ஆகும் பொழுது திருமணம் செய்யும் நபருக்கு ஆணோ பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தால் வேறொரு பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் வேறொரு ஆணையோ இதுக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இது செக்ஷன் 17 செக்ஷன் 17 படி இவர்கள் தண்டிக்கத்தக்கவர்கள் ஆவார்கள். செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, திருமணம் ஆகும்பொழுது ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தால், இல்லை திருமணம் ஆகி பிறகு மறுபடியும் வேறொரு திருமணம் செய்து கொண்டா, இவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனைவி உயிருடன் இருக்கும்போதே மீண்டும் திருமணம் செய்திருந்தால் அவருக்கு 7 வருஷம் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதாவது இன்னொன்று 495 ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்து அதை மறைத்து பின்னாடி ஒரு திருமணம் செய்திருந்தாங்கன்னா அதுக்கு செக்ஷன் 495 படி 10 வருஷம் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் 11 ஒன்று சொல்லுது, எனி மேரேஜ் solemnized after the commencement of this act shall be null and void and may, on the petition presented by either party thereto, be so declared by a degree of nullity if it contravenes any one of the conditions specified class. அதாவது என்ன சொல்றேன், 11 செக்ஷன் 11 திருமணம் ஆகும்போது கணவரோ மனைவியோ இருக்கக்கூடாது, வேறொரு ஆணுக்கு வேறொரு பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு வேறொரு கணவரோ இருக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட உறவு முறை இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் அவங்க பெண்ணை வைக்கிற சபிந்தாக்களாக இருக்கக்கூடாது, பங்காளித்துவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மென்டல், திருமணம் ஆகும்போது அவர் தகுதியற்றவராகவோ பைத்தியம் பிடித்தவராகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த திருமணம் செல்லாது. அதே சமயம் அவருக்கு எபிலெப்சி வலிப்பு நோய் இருந்தாலும் இந்த திருமணம் என்பது செல்லாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் இது ஆக்ட் 39 ஆஃப் 1999 படி இது கியூரபிள், இது திருமணம் செய்யலாம் என்று மாற்றி அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டுள்ளது. அப்புறம் ஏஜ், திருமணம் வயது ஆணுக்கு 21 பெண்ணுக்கு 18 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு திருமணம் வயதை அடையும் முன்னரே திருமணம் ஆகியிருந்தால் இந்த திருமணம் செல்லாது. தடை செய்யப்பட்ட உறவு முறையிலே திருமணம் செய்திருந்தாலும் இது செல்லாது. பங்காளிகளுடைய உறவு முறையிலே திருமணம் செய்திருந்தாலும் இது செல்லாது. இப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு 15 நாள் சிறை தண்டனையும் 1,000 ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய வாய்ப்பு இங்க செக்ஷன் 18A படி உள்ளது. இது திருமணம் எப்படி இருந்தால் இது செல்லுபடியாகும் என்பதை பற்றி இப்போது பார்த்தோம். பிறகு அடுத்த பாடத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.